சிஎம் ஆக மாட்டாருன்னு நான் சொல்லல. ரீசென்ட் டைம்ல வந்து வாய்ப்பில்ல. பட் ஆனா வந்து பாலிடிக்ஸ்லயும் அவர் என்ன மாரி முடிவு எடுக்கிறாருன்றத பொறுத்து நிச்சயமா அவருக்கு வந்து நல்ல எதிர்காலம் இருக்கு. ஏன்னா அவரோட ஹாரோஸ்கோப் வந்து பவர்ஃபுல்லா இருக்கு. அவர் வந்து பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டாருன்றதுனால நீ நடிக்க கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? அவர் சொல்லியிருக்காரு. பட் அவர் அந்த முடிவை மாத்திப்பாரு. நீங்க பாருங்க. அவர் பாலிடிக்ஸ்லயே இருப்பாரு. இருந்தாலும் நடிக்க வருவார். நம்மளுக்கு எந்த விதமான டெடிகேஷனும் தேவையில்லை, வேற விதமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக தேவையில்லை, நம்ம இன்ஸ்டா ரீல்ஸ் மூலமாவே நம்ம வந்து பெரிய ஆளாகலாம் அப்படின்னு சில பேர் இருக்காங்க. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. திரைமொழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு என் கூட ஒரு சூப்பரான ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க. ஆக்டர் ஸ்ரீதரன் கோபால். வணக்கம் சார். வணக்கம் ஜித்து. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். எனக்கு உங்ககிட்ட நிறைய கேள்விகள் இருந்து கேட்கணும். முதல் கேள்வியாவே எனக்கு என்ன கேட்கணும்னு இருந்தது அப்படின்னா, எப்படி ஒரு ஆர்டிஸ்டா லுக்கை அப்படியே மெயின்டைன் பண்றீங்க? ஏன்னா நாங்களாம் பாத்தீங்கன்னா முடி கொட்டுது, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நிறைய இருக்கு. நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட அப்ப எப்படி பார்த்தோம் அப்படியே இருக்கீங்க. எப்படி? இல்லை, இது மெயின்டைன் பண்ணுறதுன்றதை விட சில பேருக்கு அது அமைஞ்சிரும், அவ்வளோதான். மெயின்டெனன்ஸ்னா நான் வந்து இப்போ ஒழுங்காக யோகாலாம் பண்ணுவேன், பிராணாயம்லாம் பண்ணுவேன். பெருசாக எதுவும் கிடையாது. ஃபுட் ஹேபிட் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுவேன், டயட்டெல்லாம், அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாது. அதனால சில பேருக்கு அமைஞ்சிரும், சில பேருக்கு ரொம்ப ஓவராக மெயின்டைன் பண்ணாலும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது அந்த அமைப்பு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, நீங்க ஏதாவது மூலிகை ஏதாவது சாப்பிடுவீங்க, அதெல்லாம் வாங்கி போட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன். மூலிகைலாம் எதுவும் கிடையாது சார். நான் வந்து இப்போ வெஜிடேரியன் தான். பெருசாக நான்வெஜ்லாம் எதுவும் கிடையாது. ப்ளஸ் ஒர்க் அவுட் பண்ணுவேன், யோகா பண்ணுவேன், அவ்வளோதான். ஓகே. எனிதிங் எக்ஸசைசஸ். ஓ, அந்த மாதிரி. ஓகே. உங்களோட ஐடென்டிட்டியா உங்களுக்கு கிடைச்சது அந்த கோலங்கள் சீரியல். எனக்கு கோலங்கள் இல்லை, கோலங்கள் தான் என்னோட இன்ட்ரோவே. அதுக்கு முன்னாடி நான் வேற எதுவும் பண்ணது கிடையாது. உங்களுக்கு அந்த உங்களை சொன்னோமே அந்த கோலங்கள் சீரியல் ஞாபகம் வந்துடும், அந்த மாதிரி சொல்றேன். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சீரியல்ஸ் பண்ணலாம், நிறைய நம்ம எங்கெங்கேயோ போகலாம். அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ன்றது ஒரு எல்லா லைஃப்லயும் ஒரு மறக்க முடியும். ஆமா. உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஷாட்டா? ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து கோலங்களில் வந்து என்னோட சிஸ்டரை வந்து பொண்ணு பார்க்க வர மாதிரி, என்னோட அக்கா தேவயானி மேடம். அதில் வந்து நான் வந்து எல்லாருக்கும் வந்து டீ காஃபிலாம் கொண்டு வந்து கொடுப்பேன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட்டு. ஓகே. அப்போ வந்து இந்த தாடிலாம் வச்சுருப்பேன் நான் நிறைய. ஃபஸ்ட்டு அந்த டைம்லலாம் ஃபுல்லாக தாடி தான் வச்சுருப்பேன். அப்புறம் லேட்டர் டைமில் தான் நான் வந்து இந்த தாடியெல்லாம் எடுத்து இந்த க்ளீன் ஷேவ் லுக்குக்கு வந்தேன். ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட்டு. சூப்பர். நம்ம நடிக்கலாம், நம்ம பண்ணலாம், நமக்கு என்னென்ன கேரக்டர் கொடுக்கணும் அதை சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணலாம். ஆனால் ஆடியன்ஸ் அதை ஏற்றுக்கிறது ஒன்று இருக்குல்ல, ஏற்றுக்கிட்டே இவர் அவர் இல்லை அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணுற மூமெண்ட் இருக்குல்ல, உங்களுக்கு அந்த மூமெண்ட் எப்போ ஏற்பட்டுச்சு? நான் ஒரு தடவை கும்பகோணம் கோயிலுக்கு போயிருந்தேன். எனக்கு தெரியாது இந்த மாதிரிலாம் வந்து சீரியலுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஃபேம்லாம் இருக்கும், ஜனங்க வந்து இத்தனை பேர் பார்ப்பாங்க, இவ்வளோ பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்கன்றதெல்லாம் தெரியாது. கும்பகோணம் கோயிலுக்கு போயிருந்தப்போ பெரிய கும்பல் மாதிரி வந்து சூழ்ந்துட்டாங்க. எனக்கு புரியவே இல்லை. ஓகே, சீரியல் நடித்தா இவ்வளோ பெரிய ஃபேம் இருக்குமா? இவ்வளோ பெரிய, நான் சொல்கிறது வந்து 2005 2006 அந்த டைமில். ஓகே. அப்போ சோஷியல் மீடியாவில் ஒன்றுமே இல்லை. ஆமாம், சோஷியல் மீடியாலாம் ஒன்றுமே கிடையாது. ஆமாம், டிவி மட்டும்தான். டிவி அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. போனால் தேட்டரில் போய் படம் பார்ப்பாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஆமாம், என்டர்டெயின்மெண்ட்னா உங்களுக்கு சீரியல் தான். சீரியல் அப்புறம் டிவி ஷோஸு, அவ்வளோதான். ஸோ அந்த டைமில் தான் நான் இது ரியலைஸ் பண்ணேன். ஓ, டிவிக்கு இந்த அளவுக்கு ஒரு ஃபேம் இருக்கான்னு. ஏன்னா நான் வந்தது வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துட்டேன் நடிக்கிறது. ஸ்கூலிங் முடிச்சுட்டு உடனே வந்துட்டேன். அதாவது ஒரு +2 முடிச்சுட்டு உடனே வந்தேன் அந்த டைமில். ஸோ எனக்கு அப்போ தான் தெரியும். இப்போ எங்களுக்குலாம் நாங்கள் ட்ரை பண்ணும்போது சார் நிறைய காம்படிஷன்ஸ், இப்போ எல்லாருமே ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க, ஹீரோ. அப்பவும் அப்படிதான் இருந்தது. பட் ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து டிவியில தான் வந்து ஒரு செலிபிரிட்டி ஆகணுன்ற அவசியம் இல்லை. அன்னைக்கு வந்து ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. இதே மாதிரி ஆசைகள் எல்லாருக்குமே இருந்தது. நான் என் கூட நிறைய பேர் முயற்சி பண்ணவங்களாம் இருக்காங்க, எனக்கு தெரியும். திறமசாலிகளும் இருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்குலாம் பெருசாக வந்து வாய்ப்பு கிடைக்கல, ஷைன் ஆகலை. ஆனால் இன்னைக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் கம்மி. நீங்கள் டிவியில தான் வந்து உங்களோட டேலண்ட் வந்து ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இன்ஸ்டாவில் பண்ணலாம், யூடியூப்ல பண்ணலாம். உங்களுக்கு என்ன தெரியுமோ, உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு கண்டென்ட் இருந்தால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணி அதில் போய் நீங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடலாம். உங்களுக்கு ஸ்கூலிங் டைம்லயே கிடைச்சதுன்னு சொன்னீங்க. ஸ்கூலிங் இல்லை, ஸ்கூலிங் முடிச்சு அந்த கொஞ்ச நாள்ல. ஆமாம், காலேஜ் அந்த டைம்ல. காலேஜ் ஒரு 17 இயர்ஸ் கிட்ட இருக்கும் நான் நடிக்க ஆரம்பிக்கும் போது. ஓகே. அப்போவே அந்த வயசுலயே ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பெரிய ஒரு சீரியல் அப்படின்ற போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சது உங்களுக்கு? அது ஆப்பர்ச்சுனிட்டி, நான் வந்து திருச்செல்வம் சார் வந்து மெட்டியோலியில் அவர் வந்து நடிச்சிட்டு இருந்தார். அப்போ அசோசியேட் டைரக்டராகவும் இருந்தாருங்க, நடிச்சிட்டும் இருந்தார். அந்த டைம்லேருந்தே நான் அவரை வந்து
பழகிட்டு இருந்தேன். நல்லா மீட் பண்ணிட்டு இருந்தோம். வேற ஒரு அவருக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் மூலமா வாய்ப்பு கேட்டுட்டு இருந்தேன் மெட்டியோலிலேயே கூட. அப்போ கிடைக்கல எனக்கு. அதுக்கப்புறம் அவரு ஒரு தனி ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்றேன் வந்து பாருங்க விகடனுக்கு அப்படின்னு சொன்னாரு. நான் போய் பார்த்தேன். அப்போ எதேர்ச்சியா நடந்தது தான் அது. ஓகே. அவரு வந்து இந்த கேரக்டருக்கு நீங்க கரெக்ட்டா இருப்பீங்க. நீங்க பண்ணுங்க அப்படின்னாரு. அப்போ நான் சரி சார் பண்ணலாம்னு சொல்லி பண்ணது தான். அவரு படம் இல்ல படம் பண்றதுக்காக தான் அவரு முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு அப்போ. அப்படியா? அப்போ அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி விகடன் மூலமா கிடைச்சது. கிடைச்சோனே அவரு வந்து இந்த மாதிரி கூப்பிட்டாரு. நான் போனேன், பார்த்தேன். எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. படம் பண்ணும்போதும் அதுக்கான அழைப்பு படம் பண்ண போறேன் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு அழைப்பு ஏதாவது வந்ததா? இல்ல அது எதுவும் வரல. இது வரல. நீங்க முயற்சி பண்ணது படம் பண்ணணும் அப்படின்ட்டு? பண்ணேனே நான் ஒரு படம் ஒண்ணு பண்ணியிருக்கேன். அது அந்த சாங் மட்டும் ஓரளவுக்கு போச்சு. அதுக்கப்புறம் நான் பெருசா எதுவும் படம் பண்ணல. இனிமேல்பட்ட வாய்ப்புகள் இப்பவும் தேடிட்டு தான் இருக்கேன். நல்ல வாய்ப்பு வந்ததுன்னா பண்ணுவேன். சூப்பர். நான் நிறைய சீரியல் ஆக்டர்ஸ் அவங்களோட இன்டர்வியூலாம் நான் பார்ப்பேன். அவங்க நான் சொல்ற ரிப்பீட்டடா எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா, நல்லா போயிட்டு இருந்தது. எல்லாமே டேட்ஸ் பிஸியா இருக்க வரைக்கும் ஒண்ணும் தெரியல. அப்போ டேட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும்போது அப்பதான் தெரியுது, ஓ நம்ம எங்கேயோ விட்டுட்டோம் அப்படின்னு. எங்க விட்டோம்னு தேடுறதுக்குள்ள போயிடும் அப்படின்னு. நாம எங்கேயும் விடுறது இல்ல சார். நாம எதையும் பிடிக்கிறதும் இல்ல, நாம எதையும் விடுறதும் இல்ல. சூப்பர். இதெல்லாம் வந்து அதுவா அமையறது தான். நம்ம வந்து நம்மளால மிஞ்சி போனா வாய்ப்பு தேடி போக முடியும் சார். அவ்வளவுதான். கிடைச்ச வாய்ப்பை நல்லபடியா உபயோகப்படுத்திக்கிட்டு. இது வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடையாது இல்லையா? எல்லாருக்குமே இந்த பிரேக்ன்றது இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கும். அதை எதிர்பார்த்து தான் நம்ம வரணும். கரெக்ட். அந்த பிரேக் வரும்போது நம்ம என்ன சம்பாதிச்சோமோ அதை சேர்த்து வச்சு அந்த டைம்ல நம்ம வந்து அதை வச்சு சர்வை பண்ணிக்கிறதுக்கு கத்துக்கணும். இது ஆரம்பத்திலேயே நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டோம்னா தப்பிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இதே மாதிரி இருந்துருவோம் கடைசி ஊர்ல அப்படின்னு நினைச்சோம்னா சிரமம். அந்த மெச்சூரிட்டி இருந்ததுன்னா அவங்க அப்பேற்பட்டவங்க தப்பிச்சிருவாங்க. நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி இது பண்ணி அதை ரெக்கக்னைஸ் பண்ணி சோஷியல் மீடியா இல்ல அந்த பீப்புள்ஸ் முதல்ல பேர் வாங்குறதுன்ற ஒரு இது இருக்கு. இப்போ ஈஸியா பேர் எடுத்துடலாம், ஒரு வீடியோல பேர் எடுத்துடலாம். ஆனா இப்போ இந்த மாதிரி ஈஸியா பேர் எடுக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துட்றாங்க இல்லையா? அவங்களுக்கு டேலண்ட் இருக்கா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாம கொடுத்துட்றாங்க. அப்படி அவங்கள பார்க்கும்போது என்ன இவங்களுக்குலாம் கொடுக்குறாங்க, டேலண்டடான இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலையா அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்டா நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இல்ல டேலண்ட்ன்றது வேற சார். ஆரம்பத்துல வரும்போது எல்லாருமே வந்து டேலண்டா வந்துருவாங்கன்றது சொல்ல முடியாது. சில பேர் வந்து கத்துப்பாங்க. நான்லாம் அப்படிதான். வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ வரும்போதே எல்லாரும் வந்து திறமையோட பிரமாதமா நடிச்சிருவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது சார். வந்து கத்துக்கலாம். ஆனா அதுக்கு டெடிகேஷன் வேணும். ஓகேவா? ஆரம்பத்திலேயே நம்ம வந்து ஒரு ஃபேமோட வந்துட்டு நம்ம ஒரு பெரிய செலிபிரிட்டின்ற நினைப்புல வந்துட்டு அந்த டெடிகேஷன் இல்லாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கும் கஷ்டம். நம்மளுக்கு ஃபியூச்சர்ல தெரியும் அது. நிச்சயமா அது வந்து தட்டி விடுறோம். பட் ஆனா நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் அது வந்து ஒரு சங்கடமான சூழ்நிலையை உருவாக்கிடும். அதுதான். சில பேர் இப்போ வந்து சின்னதா ஒரு வீடியோ போட்டு பெரிய வைரல் ஆகி அது மூலமா ஒரு வாய்ப்பு கிடைச்சு நடக்க வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு டெடிகேஷன் இருந்தா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளால போக முடியும்னு. இல்ல அதை பண்ண மாதிரியே இதுவும் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அந்த டெடிகேஷன் இல்லைன்னா மாட்டிப்பாங்க. அதுவும் இல்லாம இந்த கோமாளித்தனமா இப்ப பண்ணி ட்ரெண்ட் ஆகுதுன்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் பாக்குறது உண்டு. அதுதான் நான் சொல்றேன். அதெல்லாம் பண்ணி சரி நம்ம இதையே பண்ணி கடைசி வரலாம் அப்படியே இருந்துடலாம். நம்மளுக்கு இது மூலமாவே வாய்ப்புகள்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு எந்த விதமான டெடிகேஷனும் தேவையில்லை. நம்ம வந்து வேற விதமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக தேவையில்லை. நம்ம இன்ஸ்டா ரீல்ஸ் மூலமாவே நம்ம வந்து பெரிய ஆளாகலாம் அப்படின்னு சில பேர் இருக்காங்க. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கே தெரியும் கொஞ்ச நாள்ல காணாம போயிடுவானே. அது கஷ்டம் தான் அது. ஓகே. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ஒரு சில பேருக்கு நல்ல டேலண்ட்டும் இருக்கு. அதையும் நம்ம சொல்லி ஆகணும். டேலண்டட் பர்சனும் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து வாய்ப்பு கிடைச்சதுன்னா தன்னை வந்து எவால்வ் பண்ணிக்கிட்டு வேற லெவலுக்கு போறாங்க. இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இல்லாம இந்த மாதிரி இதுவாகவும் இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரால் பண்ணும்போது இவர் நல்லா பண்றாரு அப்படின்னு யாராவது ஞாபகம் இருக்கா? ஒரு சில பேர் இருக்காங்க சார். சட்டுன்னு நீங்க கேட்கும்போது சட்டுன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. நீங்க நெகட்டிவா கேட்டிருந்தீங்கன்னா கூட சொல்லியிருப்பேன். அதையும் நான் சொல்ல விரும்பல பேரு. பாசிட்டிவ்னு என்ன நிறைய பேர் இருக்காங்க சார். திறமைசாலிகள் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. இல்லைன்னா சொல்ல முடியாது. பாருங்க இப்ப நீங்க சொல்லும்போதே தெரியுது பாசிட்டிவிட்டி யாருங்க பாக்குறா, நெகட்டிவிட்டி தான். அதுதான் இன்னைக்கு வந்து ஜாஸ்தி வியூஸ் போகுது. நெகட்டிவா பண்றவங்களுக்கு தான், கோமாளித்தனமா பண்றவங்களுக்கு தான். உண்மையிலேயே திறமையை வெளிப்படுத்துறவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல வியூவர்ஸ் இல்ல. ரொம்ப சங்கடமான நமக்கு நாமே லைக் போட்டுக்க வேண்டியதான். ஆமா அப்படிதான் இருக்கு. நெகட்டிவா சொல்லலாம் சரி இப்படி மாட்டிடுவோம் உங்களை. என்ன இவங்கள பார்த்தா ஏன்டா நீ வீடியோ பண்ற? வேணாம் சார். அப்ப அதுக்கப்புறம் வந்து அவங்க நம்மளை பத்தி ஏதாவது பேசுவாங்க. நெகட்டிவே வேணாம். நான் சொல்றேன் ஜென்ரலா நான் சொல்லிடுறேன். உண்மையிலேயே திறமைசாலிகளுக்கு இன்ஸ்டாகிராம்ல வியூஸ் ரொம்ப கம்மி. ஆனா எனக்கு உங்களை நினைக்கும் போது ஒரு பெரிய வியப்பு வருது என்ன அப்படின்னா,
எல்லாருமே ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பேசிட்டா அவங்க எகென்ஸ்டா பேசணும் யோசிப்பாங்க. நீங்க டப்புன்னு உடைச்சிட்டீங்க. இந்த மாதிரி டிவிக்கு அதுல பாத்தீங்க அப்படின்னா சிஎம் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த கான்ஃபிடன்ஸ்ல எப்படி உங்களுக்கு? இல்ல நான் சிஎம் ஆக மாட்டாருன்னு நான் சொல்லல. ஆ. இப்போதைக்கு ரீசென்ட் டைம்ல வந்து வாய்ப்பில்ல. பட் ஆனா வந்து அவரோட ஹாரோஸ்கோப் ரொம்ப நல்லா இருக்கு விஜய்க்கு. ஆ. அவர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே நல்ல பெர்சன்டேஜ் வாங்குவாரு. அதாவது அலையன்ஸ் வைக்கும்போது எதுவும் தப்பு பண்ணிடாம இருந்திரணும். ம், ம். அவரோட ஹாரோஸ்கோப் தனிப்பட்ட முறையில பவர்ஃபுல்லா இருக்கு. உண்மையிலேயே சொல்றேன். நல்ல பெர்சன்டேஜ் வாங்குவாரு. இந்த அப்படியா? ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே நல்ல பெர்சன்டேஜ் வாங்குவாரு. நீங்க நல்ல ஒரு பாலிடிக்ஸ் தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்றாரோ அதை விட அதிகமா விஜய் வாங்குவாருன்னு நான் சொல்றேன். ஏன்னா அவரோட டைம் வந்து அவ்வளவு நல்லா இருக்கு. சூப்பர். ஆனால் பட் இந்த ஃபர்ஸ்ட் டைமே சிஎம் ஆவார்னா அதுக்கு வந்து எப்படி? இப்பதான் அவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு நிறைய தூரம் இருக்கு. அவங்க கடந்து போகணும் அதெல்லாம். நிச்சயமா விஜயோட ஹாரோஸ்கோப் நல்லா இருக்கு. நல்ல பெர்சன்டேஜ் வாங்குவார். ஓகே. இந்த அரசியல் சம்பந்தப்பட்டு இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நான் நிறைய பார்த்திருக்கேன். ரஜினி சார் எலெக்ஷனுக்கு வருவேன்னு சொல்லுவாங்க. எடப்பாடிலாம் வந்து இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் இருக்கும். ஆனா அதுக்கு மாற்றாக எடப்பாடியாரோட ஹாரோஸ்கோப் வந்து பவர்ஃபுல் இல்ல ஹாரோஸ்கோப். அந்த டைம்ல அந்த புதுசுல நான் சொல்லல அதை. இல்ல சில பேர் சொல்றாங்க இல்லையா? இல்ல சில பேர் சொல்றதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாது. என்ன கேட்டிருந்தீங்கன்னா நான் தெளிவா சொல்லியிருப்பேன். நான் இதுவரையிலும் சொன்னதுல எதுவுமே நான் வந்து தப்பா சொல்லல. யாரையும் பத்தி மைனஸாவும் சொல்லி அது மைனஸா போகல. இருக்கிறத சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். நீங்க முதல்ல கேட்டிருந்தீங்கன்னா நான் அவரை பத்தி நான் தெளிவா சொல்லியிருப்பேன். அவரோட ஹாரோஸ்கோப் நல்ல ஹாரோஸ்கோப் தான். நிச்சயமா வந்து அவர் வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஹாரோஸ்கோப் தான். கடைசி வரலும் ஏடிஎம்கே அவர் இருக்கிற வரலும் ஏடிஎம்கே அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஓகே. ஆனா இப்ப பெரும்பான்மையும் பாத்தீங்கன்னா டிவிக்கே டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மேட்ச் இருக்குமா இல்ல இந்த மாதிரி சொல்றவங்க 1000 சொல்லிக்கலாம் சார். பாருங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பொலிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இரண்டு பெரிய கட்சிகளுக்கு தான் இருக்கு. ஆமா. அது வந்து ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே. தமிழ்நாட்டுல ஆமா. வேற எந்த கட்சியும் கிடையாது. ஈவன் பிஜேபிக்கு கிடையாது. பிஜேபி இப்பதான் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. என்னதான் பெரிய கட்சியா இருந்தாலும் 19 கோடி மெம்பர்ஸ் இருக்காங்க பிஜேபியில. இருந்தும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அதே தான் டிவி கேட்கும். ஓகே, அவங்க வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால வந்து 2 பெரிய கட்சிகள் தான் பிரதான கட்சிகள். மற்ற பேர்லாம் யார் அவங்க கூட கூட்டணி சேரலாம் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்புல தான் இருக்காங்களே தவிர தனியா நின்று போராடக்கூடிய நிலைமையில இல்ல. அதான் கிரவுண்ட் ரியாலிட்டின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். கிரவுண்ட் ரியாலிட்டி அதுதான். இப்போ நீங்க விஜய் அவர்களை பத்தி நீங்க சொன்னீங்க பாசிட்டிவ் இருக்கு அப்படின்ட்டு. ஆனா அவரோட ஃபேன்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஜனநாயகம் லாஸ்ட் மூவி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவரை எதிர்க்கிறவங்க இவர் கண்டிப்பா படம் நடிக்க வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. படம் நடிக்க வந்துருவாரு, அரசியல் விட்டு போயிடுவாருலாம் நான் சொல்ல மாட்டேன். அவரோட ஹாரோஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா அவர் திரும்ப படம் நடிப்பார். அதுல டவுட்டே கிடையாது. பாலிடிக்ஸ்லயும் அவர் என்ன மாதிரி முடிவு எடுக்கிறாருன்றதை பொறுத்து நிச்சயமா அவருக்கு வந்து நல்ல எதிர்காலம் இருக்கு. ஏன்னா அவரோட ஹாரோஸ்கோப் வந்து பவர்ஃபுல் ஹாரோஸ்கோப். அதை நம்ம வந்து மறுக்கவே முடியாது. இதேதான் எம்ஜிஆர் அவர்களும் பண்ணாங்க. ஆட்சியில் இருந்த போதும் அவர் நடிச்சாரு. அதுல என்ன தப்பு இருக்கு? விட்டுட்டு வரணும்ன்ற அவசியம் இல்லையா சார்? அதுதானே நம்மளுக்கு வந்து விஜய் வந்து ஒரு நடிகரா தானே தெரியும். அவர் வந்து பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டாருன்றதுனால நீ நடிக்க கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? அவர் சொல்லியிருக்காரு. பட் அவர் அந்த முடிவை மாத்திப்பாரு. நீங்க பாருங்க, அவர் பாலிடிக்ஸ்லயே இருப்பாரு, இருந்தாலும் நடிக்க வருவார்.